வாழ்க்கையில என்னைக்காவது எல்லா கதவும் அடைக்கப்பட்டுட்டதா உணர்ந்திருக்கீங்களா? சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை ஏளனமா பார்க்கும் போதும், கண்ணாடி முன்னாடி நின்னு உங்கள பார்க்கும்போதே, உங்களுக்கே உங்கள பிடிக்காத ஒரு நிமிஷம் வந்திருக்கா? "நீ உருப்பட மாட்டே. உன்னால எதுவுமே முடியாது." இந்த வார்த்தைகள் உங்க காதுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை, ஒரு வெற்றியாளனோட கதை இல்ல. தோத்து போய் செத்துறலாம்னு நெனச்ச ஒரு சாதாரண மனுஷனோட கதை. ஆனா, அந்த ஒரு நிமிஷம் அவன் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு? அவன் எப்படி தன்னோட உண்மையான வலிமைய கண்டுபிடிச்சான்? இந்த கதை வெறும் கதை இல்ல. இது உங்களுக்கான பாடம். தயவு செஞ்சு அடுத்த 10 நிமிஷம் எதையும் யோசிக்காம இத முழுசா கேளுங்க. இது உங்க மனச மாற்றும். அவன் பேரு கதிர். உங்களைப் போல, என்னைப் போல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். பெரிய கனவுகள் இருந்தது. ஆனா வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தது ஏமாற்றங்களை மட்டும்தான். படிப்பு முடிஞ்சு 2 வருஷமாச்சு. சரியான வேலை இல்ல. போன எல்லா இன்டர்வியூலையும் "வி வில் கெட் பேக் டு யூ" இதுதான் பதில். வீட்ல அப்பா அம்மாவோட வசவு. எப்ப பாரு போனும் கையுமா இருக்கான். பக்கத்து வீட்டு பையனை பாரு. இந்த ஒப்பீடுகள். காதலிச்ச பொண்ணும் "உனக்குத்தான் வேலையே இல்லையே, எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு போயிட்டா. கதிருக்கு உலகம் இருண்டு போச்சு. எங்க போனாலும் அவமானம். என்ன செஞ்சாலும் தோல்வி. அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் திரும்ப திரும்ப சொல்லுச்சு, "கதிர், நீ ஒரு ஃபெயிலியர். உன்னால இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது." மனச்சோர்வு, டிப்ரெஷன் அவனை மெல்ல மெல்ல கொல்ல ஆரம்பிச்சது. யாரோடவும் பேச பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. எப்பவும் போனை நோண்டிக்கிட்டு மத்தவங்களோட சக்சஸ் ஸ்டோரிய சோசியல் மீடியால பார்த்து தன்னைத்தானே நொந்துகிட்டு இருந்தான். உலகம் உங்களை மதிக்கலைன்னா பரவாயில்ல. ஆனா உங்களை நீங்களே மதிக்க மறக்கறீங்க பாத்தீங்களா? அதுதான் நரகம். ஒரு நாள் அவனுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தம். வீட்ல பெரிய சண்டை. "நீ எதுக்குடா உயிரோட இருக்கன்னு" வார்த்தை வந்துடுச்சு. அன்னைக்கு ராத்திரி கதிர் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த வாழ்க்கை இனி வேணாம். நான் போயிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அவன் அந்த பாலத்து மேல நின்னுக்கிட்டு இருந்தான். கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுது. கீழே இருட்டான தண்ணி அவன கூப்பிடுற மாதிரி இருந்தது. எல்லாரும் தன்னை திட்டுனது, காதலி ஏமாத்துனது, வறுமை எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இன்னும் ஒரு அடி, எல்லாம் முடிஞ்சிடும். இந்த வலி தீர்ந்துடும். ஆனா அந்த நிமிஷம் அவன் குதிக்க நினைச்ச அந்த நொடியில ஒரு பெரியவர் அந்த பக்கமா கடந்து போனாரு. வயசு 60க்கு மேல இருக்கும். உடம்பு ஒல்லியா இருக்கு. ஆனா முதுகுல ஒரு பெரிய மூட்டை. மழை பெய்யுது, குளிர் நடுக்குது. ஆனா அந்த மனுஷன் முகத்துல ஒரு சின்ன சலிப்பு கூட இல்ல. கதிர் அவரை பார்த்தான். "இந்த மனுஷனுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு? செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுமே." கதிர் மெதுவா அந்த பெரியவர் கிட்ட போனான். "பெரியவரே, உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டமே இல்லையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? செத்துடலாம்னு தோணலையான்னு?" கேட்டான். அந்த பெரியவர் மூட்டைய கீழ வச்சுட்டு கதிருக்கு ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தாரு. அவர் சிரிப்புல ஒரு விசித்திரமான வலிமை இருந்தது. அவர் சொன்னாரு, "தம்பி, சாகுறதுக்கு ஒரு நொடி துணிச்சல் போதும். ஆனா வாழ்றதுக்குத்தான் ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேணும். எனக்கு கஷ்டம் இல்லையா? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. வீட்டு வாடகை கட்டணும். இன்னைக்கு நான் உழைக்கலனா நாளைக்கு எங்க வீட்ல அடுப்பு எரியாது. எனக்கு வலிக்கலையா? வலிக்குது. ஆனா அந்த வலியை விட என் குடும்பத்தோட பசி எனக்கு பெருசா தெரியுது. வலிய நினைச்சு முடங்கி போனா நீ பலவீனம். ஆனா அந்த வலியையே உனக்கு ஒரு ஆயுதமா மாத்துனா அதுதான் உன் உண்மையான வலிமை." அந்த பெரியவரோட வார்த்தைகள் கதிருக்குள்ள ஒரு பெரிய வெடியை கொளுத்தி போட்ட மாதிரி இருந்தது. ஆமா, சாகிறதுக்கு இருக்கிற துணிச்சல் வாழ்ந்து காட்டுறதுக்கு ஏன் இல்ல? அன்னைக்கு ராத்திரி கதிர் வீட்டுக்கு திரும்பினான். ஆனா பழைய கதிரா இல்ல. அவன் தற்கொலை கடிதத்தை கிழிச்சு போட்டான். அவன் கண்ணாடியை பார்த்தான். இப்போ அந்த தோல்வி முகம் தெரியல. ஒரு புது வெறி தெரிஞ்சது. அவன் உடனே பெரிய வேலை தேடல. முதல்ல ஒரு சின்ன டெலிவரி பாய் வேலைக்கு சேர்ந்தான். வேலை சின்னதுதான். ஆனா அது ஏன் உழைப்பு. இது அவனுக்கு பெருமையா இருந்தது. கிடைக்கிற நேரத்துல ஆன்லைன்ல புதுசா ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சான். தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்து ஓட ஆரம்பிச்சான். உடம்பு வலிச்சது, மனசு சோர்ந்துச்சு. ஆனா அந்த பெரியவர் சொன்னது ஞாபகம் வந்தது. "வலிய ஆயுதமா மாத்து. மாற்றம் ஒரே நாள்ல வராது. ஆனா ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த ஒரு நாளுக்காக நீ தினமும் உழைக்கணும்." 2 வருஷம் அவமானம், தூக்கமில்லா ராத்திரிகள், உழைப்பு. இதுதான் கதிரோட வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு கதிர் ஒரு பெரிய நிறுவனத்துல டீம் லீடரா இருக்கான். தன்னை திட்டுன அப்பா,
இன்னைக்கு பெருமையா ஊர் முழுக்க சொல்றாரு, இது என் பையன்னு. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய வெற்றி கதிருக்கு கிடைச்சது. அது என்ன தெரியுமா? ஒரு நாள் அவனோட ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு. எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. ஆனா கதிர் அமைதியா இருந்தான். சிரிச்சுக்கிட்டே சொன்னான், தோல்விதானே, பரவாயில்ல. நாம இதை விட பெருசா செய்வோம். அப்போதான் கதிர் உணர்ந்தான். அவனோட உண்மையான வலிமை, அவனோட பேங்க் பேலன்ஸ் இல்ல, அவனோட பதவி இல்ல. எந்த ஒரு தோல்வியும், எந்த ஒரு வலியும் அவனை உடைக்க முடியாதுங்கிற அந்த மனப்பக்குவம். அதுதான் அவனோட உண்மையான வலிமை. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க கிட்ட நான் கேட்கிறேன். நீங்க ஏன் உடைஞ்சு போயிருக்கீங்க? யாரோ சொன்ன வார்த்தைக்காகவா? இல்ல ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டதுக்காகவா? இல்ல காதல் தோல்வியா? உன்னை தோற்கடிக்க இந்த உலகத்துல எவராலையும் முடியாது. நீயா ஒத்துக்கிற வரைக்கும். உங்க உண்மையான வலிமை உங்க தசைகள்ல இல்ல, உங்க மனசுல இருக்கு. உங்க வலி, அது உங்களை அழிக்க வர்றது இல்ல, உங்களை செதுக்க வர்றது. எழுந்திருங்க. உங்க தோல்விகளை தூக்கி போடுங்க. இன்னைக்கு, இப்பவே ஒரு சின்ன அடி எடுத்து வைங்க. புதுசா ஒண்ணு கத்துக்குங்க. உங்க உடம்பை கவனிங்க. உங்க மனசை கவனிங்க. நீங்க ஒரு ஃபெயிலியர் இல்ல. நீங்க ஒரு ஃபைட்டர். உங்க கதை இன்னும் முடியல. இனிதான் ஆரம்பம். வாழ்ந்து காட்டுங்க. இந்த உலகம் உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க. இந்த கதை உங்க மனசை தொட்டிருந்தா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா, தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்க ஒரு ஷேர் ஒரு உயிரை கூட காப்பாத்தலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க போராட்ட கதையை கமெண்ட்ல சொல்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். நினைவு இருக்கட்டும், வலியை ஆயுதமா மாத்து. உன் வலிமை உனக்குள்ளதான் இருக்கு.